வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது 95% பேர் இங்கே லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இங்கே யாருமே ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை, அப்படி தான் சொல்லணும் நான் அதை. இந்த எண்ணம் பார்த்தோன்னா நிறைய பேரிடையே இருக்குது. ஆனால் அதுவும் உண்மை தான், 95% பேர் இங்கே லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது இங்கே லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவும் இந்த பங்குச்சந்தை இழங்கலை. எல்லாருக்கும் இது ஒரே மார்க்கெட்டு தான். நீங்கள் பை பண்ணாலும் சரி, நான் பை பண்ணாலும் சரி, நீங்கள் செல் பண்ணாலும் சரி, நான் செல் பண்ணாலும் சரி, அந்த டயத்தில் எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸை தான் இந்த மார்க்கெட் காட்டிக்கிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் நாம் எப்படி பயணம் பண்ணுறோம், நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், நாம் சரியான பாதையில் போகிறோமா, என்னோடய தவறுகளில் இருந்து நான் அனுபவத்தை கற்றுக்கிட்டு என்னோடய தவறை நான் திருத்திக்கிட்டேன்னா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நான் எந்த எஃபோர்ட்டுமே போட மாட்டேன், எந்த தப்பையுமே நான் திருத்திக்க மாட்டேன். ஆனால் எனக்கு பங்குச்சந்தை லாபம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு காலமும் உங்களுக்காக லாபம் கொடுக்காது. இந்த பங்குச்சந்தை மூஞ்சி முகத்தெல்லாம் பார்க்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வரீங்களா இல்லை ஈஸியாக பணத்தை கொண்டு வரீங்களாலாம் பார்க்காது. நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தவறான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் நிச்சயம், தோல்வி தான் நிச்சயம். அதுக்கான 2 ரியல் உதாரணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் என்ன தவறு பண்ணுறாரு, அவர் ஏன் நஷ்டம் அடைகிறார், இன்னொரு நண்பர் என்ன சரியாக பண்ணார், அவர் ஏன் லாபம் அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்கும். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கானது. ஆப்ஷன் பையிங் யார் பண்ணணும் அப்படின்னாக்கா, குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கெட்டில் 5 to 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இங்கே பல லட்சங்களை இழந்திருக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், சரியான நாலேஜ் இருக்கணும், சரியான மொமெண்டத்தில் ட்ரேட் எடுக்கணும். அப்படி எடுக்கிறவங்களால் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். யாரோ சொல்கிறாங்க 5000 இருந்தால் ட்ரேட் பண்ணலாம், 10,000 இருந்தால் ட்ரேட் பண்ணலாம், பல லட்சங்களை சம்பாதிச்சிடலாம், பல கோடிகளை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா அது 1% வாய்ப்பு கூட இங்கே கிடையாது. ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், 10 ரூபா கொடுத்து வாங்கினா 10 கோடி ரூபா பரிசு உண்டு. எத்தனை சதவீதம் பேருக்கு அது ப்ராபபிலிட்டி இருக்குது? அதுதான் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன் பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 30% தான். மீதி இருக்கிற 70% மார்க்கெட்டில் லாஸ் அடைகிறதுக்கான வாய்ப்பு தான் அங்கே அதிகம். ஏன் அப்படின்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது 70% டேஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும், ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். தெரியாதவங்க சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற 30% நாட்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அப் ட்ரெண்டாவோ இல்லை டவுன் ட்ரெண்டாவோ இருக்கும், சரியான மொமெண்டத்தில் இருக்கும். ஸோ அப்போ 70% நாட்கள் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குது அப்படின்னாக்கா நாம் எந்த யுக்தியை பயன்படுத்தணும்? 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிற யுக்தியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆப்ஷன் செல்லிங். அதனால தான் இங்கே ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் ஒரு 6 லட்ச ரூபா இந்த மார்க்கெட்டில் இழந்திருக்காரு. அதனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் கொஞ்சமாக தான் வரும், எனக்கு பொறுமை கிடையாது, நான் விட்ட பணத்தை வேகமாக எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஆப்ஷன் பையிங் பண்ணுறாரு. 3.5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்ருக்காரு. அவரோட குவான்டிட்டி சைஸ் என்ன தெரியுமா? 3.5 லட்ச ரூபாய்க்கு அவர் 150 குவான்டிட்டி தான் பை பண்ணணும். இதுதான் நம்மளோட அட்வைஸு, சஜஷன்ஸும் கூட. ஆனால் நிஃப்டியில் 1500 குவான்டிட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா பை பண்ணுறாரு. ஸ்டாப் லாஸை சரியான இடத்துல போடவும் கிடையாது, ஸ்டாப் லாஸை போடாமல் விடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை தள்ளி போடுறாரு, ஆவரேஜ் பண்ணுறாரு, எல்லா மிஸ்டேக்ஸுமே அவர் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்பொழுது தான் அவருக்கு அன்றைக்கி டேவோட லாஸ் பார்த்திங்கனாக்கா ஒரே நாளில் 1,15,000 ரூபாய் அவர் லாஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவரோட கேபிட்டலில் 30 to 35% ஒரே நாளில் அவர் லாஸ் பண்ணுறாரு.
ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னா சரியான மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், பொசிஷன் சைஸ் இருக்கணும், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு பிகினர்ஸாக இருக்கிறவங்க யாருமே ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு நோக்கம். அதுக்குண்டான உதாரணத்தை தான் அவர் எவ்வளோ லாஸ் பண்ணார் அப்படிங்கிறத நான் இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுவே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுற ஒரு நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வெறும் ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் பண்ணுவேன். அதுவும் 2 பேருமே நம்மகிட்ட கோர்ஸை பை பண்ண நண்பர்கள் தான். அவர் நான் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாரு. நம்ம சொல்லிக் கொடுத்த யுக்தியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவருடைய 5 லட்ச ரூபாய் கேபிட்டல் அப்படிங்கிறது 4 மாதத்தில் 10 லட்ச ரூபாயாக உருவாக்குறாரு. அவர் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதே கிடையாது. இதை விட உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? உதாரணத்துக்கு அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் பாருங்கள், சைடில் போட்டுட்ருக்கேன், அவர் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா, நம்ம வாயால் நம்ம வந்து இங்கே சொல்கிறோம் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள், அதில் தான் சக்ஸஸ் ரேட் அதிகம் அப்படிங்கிறது. இதை யாருமே நம்புறது கிடையாது. இதை நானே மெசேஜ் போட்டாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால தான் நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸஸை பை பண்ண நண்பர்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்களை தான் நம்ம வீடியோவாக அவேர்னஸாக நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற ரிஸ்கையும் பாருங்கள். 2 பேருமே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸஸை பை பண்ணவங்க தான். இவர் தேர்ந்தெடுத்த பாதை நான் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணுவேன், ஆப்ஷன் செல்லிங்கில் என்னோடய வேகத்துக்கு அது ஈடு கொடுக்கல, நான் நினச்ச அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வரல, நான் லாஸ் பண்ண பணத்தை எனக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்ட்டு அவர் ஆப்ஷன் பையிங்கை பண்ணுறாரு. எந்த வித பொசிஷன் சைஸு, மணி மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாரு. அவர் ஒரே நாளில் அவரோட கேபிட்டலில் 30%, 35% அவர் லூஸ் பண்ணுறாரு. இன்னொரு நண்பர் நான் ஒன்லி ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவேன், ஆப்ஷன் பையிங் பண்ணவே மாட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்த யுக்தியை தான் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாரு. அவரோட கேபிட்டலில் 4 மாதத்தில் டபுள் ஆக்குறாரு. 4 மாதத்தில் 100% சக்ஸஸ் ரேட் எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும், அந்த பணத்தை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் போட்டால் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்தினாக்கா நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறது தான் இந்த பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையில் உங்களுக்கு நல்ல விஷயம் வேணும், உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா வெற்றி பாதையை தேர்ந்தெடுங்க. இல்லை நான் திரும்ப எமோஷன் ஆகிட்டு நான் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி ஆப்ஷன் பையிங் பண்ணவே பண்ணாதீங்க, ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தெளிவாக ஆப்ஷன் செல்லிங்கை ஃபாலோ பண்ணீங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியணும். ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், ஆப்ஷன் செல்லிங் பற்றி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கை டைரெக்டாகவே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்மகிட்ட கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு 3900 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் நமக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான வீடியோ, ரெக்கார்டட் வீடியோவை நான் உங்களுக்கு அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ கோர்சஸ்க்கு உண்டான அக்சஸும் லைஃப் டைம் அக்சஸ் தான். நமக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டும் வந்து பார்த்தோன்னா லைஃப் டைம் அக்சஸ் தான். இந்த கோர்சஸை பை பண்ணவங்களால் மட்டும்தான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும். இந்த மார்க்கெட் பற்றின நிறைய தகவல்களை நம்ம சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த பங்குச்சந்தையில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும், ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட கோர்சஸை பை பண்ணி நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுங்க. உங்களோட கேபிட்டலை நீங்களும் டபுள் ஆக்கணுமா ட்ரிபிள் ஆக்கணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. இல்லை கொண்டு வர கேபிட்டலை 0 பண்ணணுமாங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்கள். நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலயமா தான் நம்மளோட சேனல் அடுத்த பாதைக்கு வெற்றி பாதையை நோக்கி போகும் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.